கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவரும் மறுமரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த இரவு வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக்கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உங்களுடைய வேதாகமலை திருப்பி என்னோடு கூட வாசியுங்கள். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. தேவன்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. சீஷனாகிய யோவான் எழுதின நிருபமாக இருக்கிறது. இவர் யோவான் சுவிசேஷம் மாத்திரமல்லாமல் பத்மதுவிலே வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புத்தகத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே ஒரு சபைக்கு எழுதுகிறார். பாருங்கள், 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த அம்மாள் யார் என்று சொல்லி இந்த வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு நபரை குறிப்பதல்ல, இது ஒரு சபையை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். 2ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசித்தோம். தெரிந்து கொள்ளப்பட்டவளாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் எழுதுகிறதாவது. ஒரு குறிப்பிட்ட சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அந்த சபையை குறிப்பிடும்பொழுது அதை அம்மாள் என்று சொல்கிறார், லேடி என்று சொல்கிறார். ஆகவே 13ஆம் வசனம், அதே அதிகாரம் 13ஆம் வசனத்தில் முடிக்கும்போது சொல்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் வேறு இடத்தில் இருக்கக்கூடிய சபையார் இந்த கடிதம் எழுதப்பட்ட அந்த சபைக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள் என்ற அர்த்தம். அம்மாள் என்று போட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட ஏன் இது ஒரு குறிப்பிட்ட நபரை குறிக்கவில்லை என்றால், யோவான் வாழ்ந்த காலகட்டமானது சபையானது உபத்திரவத்துக்குள்ளாக சென்று கொண்டிருந்தது. இப்பொழுது அநேக இடத்துல நாம் கேள்விப்படுகிறோம். சீக்ரெட் சர்ச்சஸ் என்று சீனாவிலே அங்கே காணப்படுகிறது, அரபு நாடுகளிலே காணப்படுகிறது, இன்னும் ஆப்பிரிக்க கண்டங்களிலே இரகசிய சபைகள் இருக்கிறது. ஆகவே அந்த சபைகளுக்கு சென்று ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சபையாக கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் உலகிலே இன்றும் கூட அநேக பகுதிகளில் காணப்படுகிறது. அதைவிட கொடுமையான நேரங்களிலே தான் அப்போஸ்தலனாகிய யோவான் வாழ்ந்த காலகட்டம். ஆட்சியாளர்களினால் ஒடுக்கப்படுகிறார்கள். மாத்திரமல்லாமல் அங்கே கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசியார்கள், இவர்கள் மூலமாக சபையானது ஒடுக்கப்பட்டது. துரோகிகள் சபையை காட்டி கொடுத்தார்கள். ஆகவே சபையானது இரகசியமாக இயங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த கடிதத்தை எழுதும்பொழுது எழுதி ஒரு சபைக்கு கொடுத்து அனுப்புகிறார். அதை கொண்டு செல்கின்ற, அந்த கடிதத்தை கொண்டு செல்கின்ற நபரை யாராவது பிடித்து விட்டார்கள் என்று சொன்னால், எந்த சபைக்கு இது போகிறது என்று சொல்லி அந்த கடிதத்தை பார்த்து கண்டுபிடித்து அந்த சபையை அங்கே வேதனைக்குள்ளாக கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக இரகசிய குறியீடாக அம்மாள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். ஆகவே தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை என்று சொல்லப்படுவதை விட, எந்த சபை என்று சொல்லப்படுவதை விட அம்மாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அம்மாள் என்றால் லேடி என்ற அர்த்தம். அவளுடைய பிள்ளைகள், அந்த சபையினுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் சபையினுடைய அங்கத்தினர்கள் என்ற அர்த்தம். உன்னுடைய சகோதரி சபை சகோதரியை என்று சொல்லும்பொழுது, கடைசி வசனத்தில் 13ஆம் வசனம் சொல்லும்பொழுது அது வேறொரு சபையை குறிக்கிறது. அந்த சபையார் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று இரகசிய குறியீடாக அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே சொல்லுகிறார். ஆகவே நெருக்கத்திலே எழுதப்பட்ட ஒரு கடிதமாக இது காணப்படுகிறது. அந்த சபைக்கு கொண்டு சேர்க்கப்பட்ட, அந்த சபையிலே படிக்கப்பட்டது.
நடுவிலே எந்த விதமான ஆபத்து வந்துவிடக்கூடாது. இந்த கடிதத்தின் மூலமாக அந்த சபையானது கண்டுபிடிக்கப்பட்டு உபத்திரவத்துக்குள்ளாக போகக்கூடாது என்பதற்காக இரகசிய குறியீடாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், முதல் வசனத்தில் சொல்லும்போது நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியம். இந்த சென்டர் பாயிண்ட் நடுமத்தியிலே ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய காரணம் என்னவென்று சொன்னால், காரியங்கள் என்னவென்று சொன்னால், அது சத்தியம். அந்த சத்தியம் நமக்குள்ளாக நிலை நிற்கணும். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இதே யோவான் தான் சொல்கிறார், அவர் கிருபையும் சத்தியமுமாக வெளிப்பட்டார் என்று சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இந்த உலகத்தில் வந்தார்? கிருபை புரிந்தினவராக, சத்தியம் புரிந்தினவராக வந்தார். உண்மையாக வந்தார், உண்மையுள்ளவராக இருந்தார். ஆகவே சத்தியம் என்று சொல்லப்படும் போது தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை நமக்குள்ளாக இருப்பது தான் சத்தியம். தேவனுடைய வார்த்தையானது நமக்குள்ளாக நிலை பெற வேண்டும், அது நம்மோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கடிதத்தினுடைய முக்கிய சாராம்சமாக இருக்கிறது. நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும். அம்மாளை குறிப்பிடுகிறார், அந்த சபையை குறிப்பிடுகிறார். சத்தியத்தை அந்த சபையானது நேசித்திருக்கிறது, அந்த சத்தியத்தில் நிலைநிற்கிறது. அந்த சத்தியம் அது எல்லோருக்குள்ளாக கிரியை செய்கிறது. பாருங்கள், ஒரு சபை சத்தியத்துக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் அது சபையே அல்ல, அது ஒரு கிளப்பு. சத்தியம் அந்த சபையில் காணப்பட வேண்டும். ஒருவேளை சில சபைகளில் கட்டுப்பாடுகள் அதிகம் இருக்கலாம். இந்த ஊழியர் கட்டுப்பாடோடு கூட அந்த சபையை வைத்திருப்பார், பிரயோஜனம் இல்லை. அங்கே எல்லாமே ஒழுங்கு கிரமமாக நடத்த முடியும். ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு சபையில் இருந்தான்னு சொன்னாக்கா அந்த சபையை ஒழுங்காக நடத்த முடியும். ஆனால் இதெல்லாம் சபை என்று சொல்லப்படுவதற்கு அந்த கூட்டத்தார் அதை நிறைவேற்ற மாட்டார்கள். கடவுளும் ஆண்டவரும் அதை அங்கீகரிக்க மாட்டார். எந்த சபையில் சத்தியம் இருக்கிறதோ, தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ, அதான் நிலைவரப்படும். சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது சபை என்று நாம் வாசிக்கிறோம். தூணும் ஆதாரம் தான் ஒரு பில்டிங் என்று சொல்லப்பட ஒரு கட்டிடத்துக்கு ஆதாரம். தூணும் ஆதாரமாக தூண்கள் தான் இருக்கும். இந்த தூண் இல்லைனாக்கா எப்படி கட்டினாலும் அந்த கட்டிடமானது விழுந்து போகும். இந்த சத்தியம் நமக்குள்ளாக நிலைநிற்கிறது, நமக்குள்ளாக கிரியை செய்கிறது. அந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம், அதை நேசித்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சபையாக நம்ம சபை இருக்கிறதா? சத்தியத்தை நாம் உண்மையாக நேசிக்கிறோமா? சத்தியத்தின்படி நாம் நடக்கிறோமா? சத்தியம் நமக்குள்ளாக நிலைநிற்கிறதா என்று சொல்லி அவர் கேட்கிறார். ஆகவே பிரியமுள்ள அம்மாள் என்று சொல்லி அந்த சபைக்கு அவர் எழுதுகிறார். இன்னும் கூட அவர் சொல்லும்பொழுது, உன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்பொழுது சபையாரை குறித்து சொல்கிறார். 4ஆம் வசனம், உம்முடைய பிள்ளைகள் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். சபையில் இருக்கிறவர்கள் நல்ல வசதியாக இருக்கிறார்கள், கட்டிடங்கள் கட்டியிருக்கிறார்கள், வீடுகள் வைத்திருக்கிறார்கள், கார் வைத்திருக்கிறார்கள், வேலைகள் இருக்கிறது, வசதியாக இருக்கிறார்கள். இதை குறித்து யோவான் சந்தோஷப்படாமல், உன் பிள்ளைகள் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை கண்டு சந்தோஷப்பட்டேன். அதுதான் உண்மையான ஒரு அப்போஸ்தலனுக்கு, உண்மையான ஒரு மூப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உன் பிள்ளைகள் எப்படியாக இருக்கிறார்கள், சபையார் எப்படியாக இருக்கிறார்? என் சபையில் எல்லாரும் வசதிங்க, என் சபைக்கு வரவங்க அத்தனை பேர் காரில் தான் வருவாங்க, என் சபைக்கு வரவங்க எல்லாருமே நல்ல வேலையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மூப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஏன் மூப்பன் என்று சொல்கிறேன்னு சொன்னால், இந்த கடிதத்தை ஆரம்பிக்கிற யோவான் அந்த சபைக்கு சொல்லும்போது மூப்பனாகியேன் என்று சொல்கிறார். ஆகவே கர்த்தருக்குள்ளாக காணப்படுகிற எந்த சபையை நடத்துகிறவர்களுக்கும் நீ எவ்வளவு உயர்ந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்காது, வசதியாக இருந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்காது. உன் பிள்ளைகள்லாம் படித்திருக்கிறாங்க, அதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனால் சத்தியத்தில் ஒரு குடும்பத்தார் நடக்கும்பொழுது அந்த மூப்பருக்கு மிக சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை 4ஆம் வசனத்தில் நாம் இங்கே வாசிக்கிறோம். பாருங்கள்,
நாம் ஒருவில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். முதல்ல சத்தியம்தான். ரெண்டாவது அந்த சபையில் காணப்பட வேண்டியது அன்பு என்று சொல்லி 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த அன்பை குறித்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆதி முதற்கொண்டு கற்பனையாக இருக்கிறது. பாருங்கள், கட்டளையாக உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட புதிய ஏற்பாட்டினுடைய தேவனுடைய வார்த்தை. இது பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. ஆகவே தான் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அன்பு பெருக வேண்டும். முதல்ல சத்தியம், சத்தியத்திற்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். சத்தியத்திலே நிலவரப்பட வேண்டும். சத்தியத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும். மாத்திரமல்லாமல் அதை நேசிக்க வேண்டும் என்று வாசித்தோம். ரெண்டாவது, நமக்குள்ளாக அன்பு காணப்பட வேண்டும். இந்த ரெண்டு இருந்தாக்கா யாராலும் நம்மை வஞ்சிக்க முடியாது என்று சொல்லி 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது ரெண்டுத்திலே நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது, சத்தியத்திலும் அன்பிலும் நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது பூரண பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஒன்றையும் இழக்க மாட்டீர்கள். தட் வி லூஸ் நாட் என்று வாசிக்கும். எதையுமே இழந்து போக மாட்டார். பூரண பலன் என்று சொல்லும்பொழுது ரிசீவ் எ ஃபுல் ரிவார்டு என்று வாசிக்கிறோம் 8ஆம் வசனம். ஆகவே முழு பலனையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சத்தியத்திலும் அன்பிலும் நாம் நிலவரப்பட வேண்டும். அதை நேசிக்க வேண்டும். அதிலே நாம் ஜீவிக்க வேண்டும் என்று யோவான் அந்த சபைக்கு சொல்லுகிறார். பாருங்கள், இப்படிப்பட்ட இந்த ரெண்டு காரியம், சத்தியமும் அன்பும் அந்த ஒரு சபையில் இல்லை என்று சொன்னால், வேறு யாராவது மற்ற காரியங்களை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால், அதெல்லாம் புறந்தள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் புறந்தள்ளுங்க சொல்லிவிட்டு சொல்கிறார், நான் நேராக பல காரியங்களை உன்னிடத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மையினாலும் காகிதத்தினாலும் நான் இவையெல்லாம் எழுதுவதை விட நான் நேராக சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அம்மாள் என்று உருவகப்படுத்தப்பட்ட அந்த சபைக்கு அவர் எழுதுகிறார். அவருக்கு மிகுந்த சந்தோஷம். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு மிகுந்த சந்தோஷம். எது சந்தோஷத்தை கொடுத்தது அந்த மூப்பனுக்கு? அப்போஸ்தலனாகிய யோவான் என்ற அந்த மூப்பனுக்கு எது சந்தோஷத்தை கொடுத்தது? அவருடைய பிள்ளைகள், அந்த சபையார் சத்தியத்திலே நடக்கிறார்கள். மாத்திரமல்லாமல் ஆதி முதற்கொண்டு சொல்லப்பட்ட அன்பிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். பாருங்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கும். எங்கே சத்தியம் இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தையும் அறிவீர்கள் அப்படி என்றால் நீங்கள் ஏற்கனவே சத்தியத்தை அறிந்துவிட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அவர் கிருபையும் சத்தியமும் உள்ளவராக வெளிப்பட்டார் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும். அது ஒரு சபைக்கு எது தேவை? அது ரகசியமாக இயங்குகிற சபையாக இருந்தாலும், உபத்திரவ காலத்துக்குள்ளாக போகிற சபையாக இருந்தாலும், அல்லது உபத்திரவ காலத்தில் இன்னும் சந்திக்காமல் இருக்கிற சபையாக இருந்தாலும், சத்தியத்திலே அது நிலவரப்பட வேண்டும். சத்தியத்தை நேசிக்க வேண்டும். சத்தியம் இல்லாத சபை, தேவனுடைய வார்த்தை இல்லாத சபை, அது சபையே அல்ல. ஒருவேளை கட்டுப்பாடுகள் இருக்கலாம், ஒருவேளை ஒழுங்குகள் அங்கே இருக்கலாம், ஒருவேளை நல்ல பெரிய பில்டிங் இருக்கலாம், வசதியான காரியங்கள் அங்கே இருக்கலாம். ஆனால் சத்தியம் சொல்லப்படவில்லை என்றால் அது சபையாக அங்கீகரிக்கப்படாது. ரெண்டாவது, சகோதரருக்குள்ளே ஆதி முதற்கொண்டு சொன்ன அன்பு காணப்பட வேண்டும். இது ஒரு மூப்பனாகிய அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. அப்படிப்பட்ட சபையாக காணப்பட நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். இது பூரணமான ஒரு சபையை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படி இல்லையே எங்கள் சபை, அப்படிப்பட்ட சபையாக மாறத்தக்கதாக நாம் ஜெபிக்க வேண்டும். பூரண அன்பு அங்கே வெளிப்பட வேண்டும். சத்தியம் அந்த சபைக்கு தூணும் ஆதாரமாக காணப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நான் முதலாவதாக குணப்பட்டு என்னுடைய சகோதரர்களையும் குணப்படுத்த தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.